மெட்ரோ திட்டங்கள் குறித்து முதலமைச்சர் விஜய் தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிட கேட்கலாம். மணிகண்டன், இந்த ஆலோசனை கூட்டத்தில் யாரெல்லாம் பங்கேற்றிருக்காங்க, குறிப்பா என்னென்ன விஷயங்கள் தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டு வருது? வரும் ஆகஸ்ட் 5ஆம் தேதி தமிழ்நாடு அரசுடைய தாவேக அரசினுடைய முதல் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. அதற்கு முன்பாக தமிழ்நாடு அரசின் கீழ் இருக்கக்கூடிய அனைத்து துறைகளையும் துறைவாரியாக தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு நாளைக்கு 2 துறை என காலை மதியம் என ஆய்வுக் கூட்டங்கள் நடத்தி அந்த துறைகள்ல மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள், இருக்கக்கூடிய திட்டங்கள், அதற்கான நிதி ஒதுக்கீடு, இன்னும் இருக்கக்கூடிய செயல்பாடுகள், மேம்பாட்டு திட்டங்கள் என பல்வேறு விஷயங்கள் குறித்து அமைச்சர் மற்றும் மூத்த அதிகாரிகளுடன் ஆய்வுக் கூட்டங்களை நடத்தி வருகிறார். அந்த அளவுல இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில திட்டம் மற்றும் செயலாக்கத்துறை தொடர்பான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்துல நிதி அமைச்சர் மரிய வில்சன், திட்டம் மற்றும் செயலாக்கத்துறை உயரதிகாரிகள், தலைமை செயலாளர் உள்ளிட்ட மூத்த அரசு அதிகாரிகள் பங்கேற்றிருக்கின்றனர். தமிழ்நாட்டின் முக்கிய உள்கட்டமைப்பு திட்டங்களை விரைவுபடுத்துவது குறிப்பாகவும், சென்னை மெட்ரோ ரயில் விரிவாக்க பணிகள் முன்னேற்றம் மற்றும் கோவை, மதுரை நகரங்கள்ல புதிய மெட்ரோ ரயில் திட்டங்களை செயல்படுத்துவது குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. முக்கியமாக இந்த சிறப்பு திட்டங்கள் செயலாக்கும் போது மத்திய அரசுடன் இணைந்து செயல்படுத்தப்படும் திட்டங்களுக்கு தேவையான நிதியை விரைந்து பெற்றுத் தருவது, மத்திய மற்றும் மாநில அரசுகள் இணைந்து செயல்படுத்த வேண்டிய வளர்ச்சி திட்டங்கள், அவற்றின் முன்னேற்றம் மற்றும் செயலாக்கத்தில் இருக்கக்கூடிய சவால்கள் குறித்தும் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அதே போல பல்வேறு துறைகளின் முக்கிய திட்டங்களின் கீழே செயல்பட்டு வரக்கூடிய இந்த திட்டங்கள் குறித்தும் இன்றைய ஆலோசனை கூட்டத்தில் விரிவான ஆலோசனை என்பது நடத்தப்படும் என வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.